தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அண்ணாமலை அவர்களை பத்தி வாழ்த்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டு அவங்க தீபாவளி வாழ்த்து சொல்லும் போது அவங்கள மக்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம அண்ணாமலை அவர்களை அவரெல்லாம் தலைவரா அப்படின்னு சொன்ன உடனே யாரும் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒரு கேலியா பண்ணாங்க. இந்த விஷயத்துக்கு ரொம்ப தப்பு அவங்க பண்றது. இவங்க எல்லாம் என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, அண்ணாமலை யார் என்ன சொன்னாலும் எப்பவுமே பெஸ்ட் பர்சன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலைக்கு கரெக்டா 3 ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேருக்கு அண்ணாமலையை பிடிக்குதுன்னு. அவங்க எல்லாம் ஒதுக்குனாலும் அண்ணாமலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல. திராவிட பாஜகவினர் என்னதான் அண்ணாமலை அவர்களை ஒருத்து நீ வேண்டாம், நீ கட்சியில வந்து நீயா ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற மாதிரி அவங்க என்னதான் பேசினாலும் அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு மோகம், அவருடைய ஒரு வேலையினுடைய தீர்க்கம், அவரை பார்க்கும் போதே அவர் தான்ப்பா தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் கொடுக்கிற ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கான மவுஸ் என்றுமே குறைந்ததே கிடையாது. ஒரு பக்கம் ரசிகர் மன்றம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தொடங்கின உடனே எனக்கு இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையாவே வச்சுக்கிட்டாரு. அடுத்த கட்டமா ரசிகர் மன்றம் தானே வேண்டாம், உங்களுக்காக வந்து எங்களுடைய உயிரையே நாங்க கொடுப்போம், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவருக்கான மன்றங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு நிறைய பேர் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கிறது என்ன அப்படின்னா, திராவிட பாஜகவுல இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற பல நபர்கள் என்ன பண்றாங்க, அண்ணாமலை அவர்களை எப்படியாவது எந்த சூழ்நிலையிலையாவது கொஞ்சமாவது கீழே இறக்கி டம்ப் பண்ணி அடிச்சு விட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க போல இருக்கேன்றது ஒரு விஷயம் மூலியமா தெரிய வருது. சோ ஒரு யூடியூப் சேனல்ல, ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல்ல ஒரு சும்மா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெஸ்ட் மாதிரி போறாங்க. நாங்க நிறைய நபர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யாரு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி அண்ட் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள், முக்கியமான பல தலைவர்களுடைய பேரெல்லாம் வருது. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் கொஞ்ச நேரத்துல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டதுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நீங்களாம் ஏன் சிரிக்கிறீங்க, மற்ற தலைவர்களுடைய பெயரை சொல்லும் போது கம்முன்னு தானே இருந்தீங்க, இப்ப ஏன் சிரிக்கிறீங்க, அமைதியா இருங்க, ஒரு தலைவர் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி அண்ணாமலையா அவங்க சொல்றாங்க, சொல்லட்டுமே என்ன இருக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிரிக்காத கூட்டத்தை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் கொடுத்து தன்னை தானே ஓகேவா அவங்களே ஒரு ஃப்ரேம், ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருக்கிற ஆன் ஸ்டேஜ்ல பல பேர் சிரிச்சாங்க. அவங்கள பார்த்துட்டு நான் சிரிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா வந்து என்ன வந்து தப்பா பேசுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நடந்த விஷயங்கள் அது கிடையாது. அவங்க நார்மலா அங்க நடந்தவங்க இருந்தவங்க யாருமே சிரிக்கல, ஆனா இவங்களாவே சிரிச்சுட்டு நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்கன்னு சொன்னது விஷயம் வந்து எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சு போச்சு. அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு நபர்களுக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, வானதி அக்கா வருவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி தீபாவளி வருது, வந்த உடனே தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல போஸ்ட் ஒண்ணு போடுறாங்க. இதை பார்த்துட்டு பல பேர் கீழே கழுவி ஊத்துறாங்க. என்ன திட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை வெறுக்கிறதுக்கும் ஒதுக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீங்க எல்லாருமே உங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ பதவி இருக்கா, ஜெயிச்சிட்டோமா செஞ்சிட்டோமா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நின்னீங்கன்னா என்ன நியாயம் இருக்கு, நீங்க இந்த மாதிரிலாம் இருந்தா நியாயமா, இதெல்லாம் பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்கறாங்க. அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது நாங்க எப்பவுமே கொடுப்போம், நீங்க எல்லாம் புதுசா இன்னைக்கு வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பத்தி தப்பா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல பொழந்து கட்டியிருக்காங்க. அடுத்த கட்டமா தீபாவளி எப்படி எல்லாம் போச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பேசியிருந்தோம். சோ கிட்டத்தட்ட போன வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 6000 கோடி வசூல் அப்படிங்கிறது பட்டாசு தொழில் மூலமா கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வாட்டி 7000 கோடிக்கு பட்டாசு விற்பனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு அங்க இருக்கிற அனைவரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தினமலர் ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ற விஷயம், ஹிந்தி தடுப்பு மசோதா தாக்கல் செய்ய போறாங்க, திமுகவில் இருக்கிற ஒரு நபர்களும் இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து தாக்கல் செய்ய போறாங்க இந்த மசோதாவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது வந்து எல்லாருக்குமே ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நபர்கள் ஆதரிக்கிறாங்க, பல நபர்கள் நிராகரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் என்னையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து இந்த மாதிரி வேலையை தயவு செஞ்சு தூரம் வைங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார் எலெக்ஷன் வரப்போறதுனால
இந்த மாதிரி சட்டம் எல்லாம் தயவு செய்து இந்த மசோதாவெல்லாம் வந்து நீங்க அமல்படுத்தாதீங்க. படுத்துனீங்க அப்படின்னா பீகார் எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பர்சனான வேணுகோபால் அவர்கள், அதாவது முக்கிய தலைவர் அவரு காங்கிரஸ்ல, அந்த வேணுகோபால் அப்படிங்கிற நபர் வந்து எலெக்ஷன் நடக்க போது தயவு செஞ்சு எந்த வேலையும் பார்த்து வச்சிடாதீங்க, எலெக்ஷன் எல்லாம் முடிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த விஷயத்த தினமலர் பேப்பர் ஒரு ரிப்போர்ட்டாவே வெளியிட்டிருக்காங்க. இந்த நேரத்துல மத்திய பிரதேசத்துல ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலினால ஒரு பெரிய இடி வாங்குச்சு. என்ன காரணம்? சனாதன தர்மம் அப்படிங்கறது அதாவது பாஜகவில் இருக்கிற நபர்கள் தூக்கி பேசினாலும் திமுகவில் இருக்கிற நபர்கள் சனாதானம் அப்படிங்கறது ரொம்ப இழிவா தான் பேசுவாங்க. அவங்க சனாதன தர்மத்தை பத்தி அப்படி இப்படின்னு வேற மாதிரி பேச, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்ணாமலை போன்ற நபர்கள் என்ன பண்றாங்க, ஆதரிச்சு இவர் என்ன இப்படி பேசுறாரு, அதை வந்து மக்கள் வட இந்தியர்கள் எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேப்ஷன்ஸ் போட்டு அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி, இங்க பாருங்க தமிழகத்துல இருக்கிற முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, துணை முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, இவ்வளவு அளவுக்கு மோசமா வந்து பிரதிபலிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டினதுனால, காங்கிரஸ் தான் அவங்க கூட கூட்டணி கட்சியில இருக்கு அப்படின்னு சொன்னதுனால மத்திய பிரதேசத்துல ஒரு பெரிய அளவுல பெரிய அளவுல அடி வாங்கி அங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. பாஜக இமயம் போல ஒரு பேரளவுல ஒரு வெற்றியை சந்திக்குது. சோ இந்த மாதிரி இந்த சனாதனத்தை பத்தி பேசுறதுனால, உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுனால ஒரு பெரிய அடி வாங்கின நேரத்துல இன்னைக்கு நீங்க இந்தியே வேண்டாம் அப்படிங்கிற மசோதாவை தாக்கல் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நம்ம பீகார் எலெக்ஷன்ல பெரிய அடி வாங்கும். சோ நீங்க எந்த வேலையும் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் நம்மளெல்லாம் அடிச்சு விடல, தினமலர் நாளிதழிலே போட்டிருக்காங்க. கூட கோலாகல ஸ்ரீனிவாசன் சொன்ன அந்த வார்த்தை ஐயோ அப்படின்னு இருக்கு. சோ கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படிங்கிற ரெண்டு விஷயமா அரசியல் வாழ்க்கையை பிரிக்க முடியும். அண்ட் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியையும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு ரெண்டு வாரியா பிரிக்க முடியும். இதுல தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிட்ட விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. விஜய் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. எனக்கு அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது கூட தெரியும். நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து வேற மாதிரி வெடிச்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு. விஜய் கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல அதிமுக அவங்களை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் எல்லாமே பாஜகவினுடைய கையில இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தனியா ஒண்ணு வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு நடக்கணும் இல்லையா, நீங்க போய் இப்போ பிரச்சாரம் பண்றீங்க, அதையே நீங்க சிறப்பா பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எங்களுடைய உதவி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் சிறப்போட செய்ய முடியும். அதனால விஜயை தனது கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படிங்கறதுனால அதிமுக பெரும் அளவுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தனியா இருந்த அப்படின்னா உன்னால ஜெயிக்க முடியாது, உனக்கு யாருடைய பொறுப்பாவது உனக்கு தேவைப்படும், நாங்க யாராவது இருந்தா மட்டும்தான் தனிச்சு உன்னால நிக்க முடியும், தனிச்சு நிக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம், அதையும் தாண்டி தனிச்சு நின்னா வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது. ஆனா கரெக்டா பவன் கல்யாணம் மாதிரி நீங்க முடிவெடுத்து எங்க கூட ஆட்சிக்கு வாங்க, எங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா நம்ம சிறப்பா வேலை பார்ப்போம், சேர்ந்து திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் அவங்க கூட்டணியில சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர விஜய் தானாதான் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இது வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கொதிக்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? பிஜேபி நரேட்டிவ் செட் பண்ணது அப்படின்னா அதுல முக்கிய பொறுப்புல இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தான். சோ அன்றைக்கு இந்த கரூர் இஷ்யூ நடக்குது அப்படிங்கும் போது அன்னைக்கான சூழ்நிலையில அண்ணாமலை சப்போர்ட் பண்ணலன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் சொன்னாங்க. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நம்ம விஜய் அவர்களை மட்டும் குறி வச்சு இவர் தான் தப்பு அப்படின்னு சொல்றதை தாண்டி தமிழக அரசாங்கம் மேல இருக்கிற தப்பையும் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து விஜய் அவர்களை கார்னர் பண்றது சரியில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பாஜகவினர், அதாவது அவர் பொத்தாம்பதுமா பாஜகவினர் அப்படின்னு சொல்றது அண்ணாமலை அவர்களை தான். அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கெல்லாம் வந்து அவருக்காக நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்கள கூட்டணிக்கு அழைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேலைகள்லாம் அப்படிங்கறத கோலாகல ஸ்ரீனிவாசன் சொன்ன காரணத்தினால அங்க இருக்கிற ஒரு நபர்களும் இடி மாறி வெடிக்கிறாங்க. காரணம் அண்ணாமலை அன்னைக்கு சொன்னாரு, அதோட முடிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு. நடுவுல நிறைய நபர்கள் போயிட்டு விஜய்னு கேட்கும் போது விஜய் அவர்களுக்கு வாய் இருக்கு, விஜய் கிட்ட போய் கேளுங்க, என்கிட்டயே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அவர் பாட்டுக்கு கத்திட்டு ஓடிட்டாரு. இதனால அண்ணாமலை அவர்களை பத்தி நீங்க தேவையில்லாம பேச வேண்டாமே அப்படிங்கிறது ஆதரவாளர்கள் பல பேரின் ஒரு மிகப்பெரிய வாய்ஸா இருக்கு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.